ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஊர் சேனலில் காலிஃப்ளவர் சுக்கா தாங்க செய்ய போகிறோம். வாங்க என்னோடய ஸ்டைலில். முதல்ல நீங்கள் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணியில் ஒரு கொதிக்கிற அளவு நீங்கள் வேக வைங்க. மஞ்சத்தூள் போட்டால் தான் உங்களுக்கு அந்த கிருமி எல்லாம் சுத்தமாகும், நீட்டாக வெந்து கொடுக்கும். இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும். ஒரு கொதிச்சா போதும். இது நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நான் கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணேன். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய். பட்டை சோம்பு போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினது பிறகு இஞ்சி பூண்டு நான் தட்டி தான் வச்சுக்கிட்டேன். அதோட கொத்தமல்லி தழை நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. இது வீடே கமன்னு வாசம் வரும். இது வணக்கணும்னு நீங்களே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேங்கிறதுக்கு நீங்கள் நினைக்காதீங்க, இது உண்மை. அதுதான் நல்லா சிக்கன் சுக்கா முட்டை வறுவல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். கடைசியில் அதுவே தோற்று போயிடும். காலிஃப்ளவர் பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிரேவி செய்கிறதோட இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நீங்கள் வடிகட்டின காலிஃப்ளவர் போட்டுக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிறது பிறகு நல்லா அந்த தண்ணி லைட்டாக விடும், அதெல்லாம் சுண்டி சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் தான், வேறு எந்த தூளுமே நான் யூஸ் பண்ணலை. இந்த வீட்டு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது மாதிரி சுண்டுனதுக்கப்புறம் தான் மிளகாய்த்தூள் போடணும் நீங்கள். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பூ இருந்தது உங்களுக்கு இந்த அளவு வந்துடும். முட்டை பொடிமை மாஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. முட்டை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நான் ஒரு பூ தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இதுவே இந்த அளவு தான் வந்துருச்சு. இறக்குறப்ப புதினா போட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.